வணக்கம். ஜவேஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்க மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோவில், பல்லாயிரம் கோடி செலவுல. மெக்ஜாம் புயலுக்கு தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கு பணம் கொடுக்க எந்த ஒரு யோகியதையும் கிடையாது பாஜக அரசுக்கு. ஆனால் தெய்வீகத்துக்கு அவர்கள் அந்த அளவுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். தெய்வத்தை யார் பார்த்தா? யாரும் பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆனா அந்த அடிப்படையில இருந்தாலுமே கூட மக்கள் யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. அவர் தான் அதுக்குண்டான ஆட்சியில ஏற்பாடு பண்ணி மற்ற உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படை அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அப்படின்லாம் சொன்ன ஒரு விஷயம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு மற்றபடி அந்த இடம் கைப்பற்றப்பட்டு பல்லாயிரம் கோடி செலவுல இன்னைக்கு ராமர் கோவில் கட்டப்பட்டாச்சு. வர ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம். மக்கள் எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. இந்து மக்கள், மற்ற சோன்ஸ், இந்து நம்பர் எல்லாம் ஏகப்பட்டதை எதிர்பார்ப்பாங்க. அது குறிப்பிட்ட மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காது. போறவங்க போவாங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மோடியே அறிவித்திருப்பது உண்மையிலே எல்லோருடைய மனசுலேயே ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் பகிரங்கமான உண்மை. அடுத்த நாள் வாங்க, இல்லை அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு சுற்றுலா பயணமா இருந்தாலும் மகா கும்பாபிஷேகத்துக்கு நான் சென்றேன் அப்படிங்கிற மாதிரி வராது. அதே நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுங்க, தீபாவளி போன்று தீபம் வைத்து அதை வழிபடுங்க அப்படிங்கிற அதையும் சொல்றாரு. என்னதான் ராமர் கோவிலுக்கு போய் வந்ததாக அந்த நிம்மதி இருக்குமா? ஏதாவது தெய்வம் சம்பந்தப்பட்டது, அவரோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலே இந்த அறிவிப்பை மோடி அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்ம திரும்ப பெற்று மற்றபடி எல்லோரும் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்பை விடுக்கும் பட்சத்தான் எல்லோருக்குமே அது விருப்பமான ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் கூட இன்னொரு விஷயம் இல்லை. அந்த பாபர் மசூதி, ராம ஜென்மபூமி இடம் தொடர்பான வழக்கில் தொடர்புடைய இக்பால் அன்சாரி பூமாலை போட்டு மற்றபடி பூக்கள் தூவி அயோத்தியில இன்னைக்கு ஏதோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சம்பவம் விஷயத்துல அயோத்தியில வந்த மோடி வரவேற்றிருக்காங்க. ஆமா, அதே இல்லாமல் இன்னொரு ஃபரூக் அப்துல்லா ராமர் பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், அவர் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பொதுவானவர் அல்ல அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமா வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இஸ்லாமிய மக்களை இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய சமயத்தை ராமரை விரும்புகின்ற பிஜேபி, பாஜக ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையிலே இன்னைக்கு மனசுக்குள்ள எதிர்பார்த்தா பல இந்திய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இது மறுபரிசீலனைக்குட்பட்ட விஷயம். கூட்டமா இருக்குது அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு இல்லையா? பலவிதமா பேசுறீங்களா, தாட்டு போட்டு தக்காள ஆச்சா போச்சா அப்படி இப்படி ராமன் அமைவி அது என்னென்னமோ பேசுறீங்க. அப்புறம் மக்களை வரக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நீங்க கோவில் கட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? போறாங்க, அடுத்த நாள் ஒரு வாரத்துக்குள்ள போறாங்க, 10 நாளுக்குள்ள போறாங்க. இருந்தாலும் கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தமிழகத்துல ஏகப்பட்ட கும்பாபிஷேகம். இன்னைக்கு தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி 1100 கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்காங்க. அது குறிப்பா பழனி கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையா நடந்த ஒரு விஷயம். ஆமா, 16 வருஷமா ஆமா எந்த ஒரு கட்சியுமே கண்டுகொள்ளவில்லை, பிஜேபி உள்பட. ராமர் கோவிலுக்கு இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. இந்திய அளவுக்கு என்னென்ன கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கின்றன அப்படிங்கிற பட்டியல் போட்டாங்களா? ஆனால் சேகர் பாபு, திமுக அமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் போட்டு இன்னைக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கு. பாராட்டக்கூடிய விஷயம். அதனால கும்பாபிஷேகத்தை நிறைய பேர் விரும்புவாங்க. அதை போட்டு பாதுகாப்பின்மை கான்செப்டா இந்த நாடாளுமன்றத்தை கலர்குண்டு தாக்குதல் நடந்தது, அது மாதிரி பாதுகாப்பின்மைங்கிற அடிப்படையில யாருமே வராதிங்க அப்படின்னா அப்ப இது மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்ப நீங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணி மக்கள் என்னடா அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருதா இல்லையா? அதனால மோடி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆமா ஆமா. அடுத்ததா ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது
ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் வந்து மோடி செல்ஃபி பாயிண்ட் அமைக்க போறாங்க பாருங்க. ரயில் பயணங்களே இன்னைக்கு பாதுகாப்பின்மையா இருக்கு. என்னுடைய பாஜக ஆட்சி எத்தனையோ ரயில் விபத்துக்கள் ஏதோ போயிட்டு இருக்கு. அது ஏழைகளுடைய ஒரு பயணமாகவும் மற்றபடி வந்து ஒரு அவசரத்துக்கு கரெக்டாக போய் சேரக்கூடிய பயணம் இருந்துட்டு இருக்கு. அங்க வந்து செல்ஃபி பாயிண்ட் அமைக்க போறாங்களாம். கல்லூரியில் அமைச்சது போதும், பல்கலைக்கழகங்கள் அமைச்சது போதும். மற்ற ஆங்காங்கே வந்து சில பேரை வந்து ஏவி அமைன்னு சொன்னாங்க. அவர்களாம் பின்தங்கி விட்டார்கள். இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல செல்ஃபி பாயிண்ட்ஸ் மோடி ஒரு உருவத்தை ரெடி பண்ணி மற்றபடி அதுக்கு தகுந்த ஒரு போட்டோஸ்லாம் இது பண்ணி அங்கே நின்று செல்ஃபி பாயிண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு ரயிலில் வந்து ஏகப்பட்ட சலுகை பண்ணலாமே. என்ன ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டாச்சு, அதுக்கு சலுகை பண்ணலாம். அதே முதியோர் கட்டணம் வந்து சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது. என்ன அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மற்ற பிளாட்பார்ம் டிக்கெட் அதிகமாக போச்சு, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரயிலவே தனியார் மயமாக ஆக்கிட்டாங்க ஒரு சில குறிப்பிட்ட சம்பவ வகையில, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. தமிழகத்துக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு தேசிய பேரிடர் சம்பந்தப்பட்ட வகையில எந்த யோகியதையும் இல்லை. அவன் நார்மலா கொடுக்கக்கூடிய 900 கோடி கொடுத்து போட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் போயிட்டாங்க. இப்ப செல்ஃபி பாயிண்ட் அமைக்கிறதுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு காசு இருக்குதாமா? மக்களை காப்பாற்ற வந்து காசு இல்லை, ஆனா செல்ஃபி பாயிண்ட் அமைக்கிறதுக்கும் மற்றபடி பல இடங்களை கோவில் கட்டுறதுக்கும் காசு இருக்குது அப்படின்னா இது என்ன மனிதாபிமானம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் அளவுல போயிட்டு. அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த 146 எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தை சஸ்பென்ஸ் பண்ணாங்க பாருங்க. அது சம்பந்தப்பட்டது ஒரு சமாதானத்துக்காகவும் ஒரு பேச்சுவார்த்தைக்காகவும் வாங்க இது சம்பந்தமா வந்து நம்ம பேசலாம், சஸ்பென்ஸ் சொல்லிட்டு நம்ம இவரு ஜெகதீப் தன்கர் வந்து கார்கே வந்து அழைச்சிருக்காரு, கடிதத்தின் மூலமா அழைச்சிருக்காரு. படு பயங்கரமான ஒரு பதில் கடிதத்தை வந்து எனக்கு கார்கே கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸுடைய தேசிய தலைவர் பண்றதையும் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து என்ன சம்பந்தமா ஆலோசிக்கலாம் அப்படின்னு வந்து பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் அவரும் ஜெகதீப் தன்கர் வந்து கூப்பிட்டுருக்காரு. எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத விஷயம் தானே. கலர் குண்டு தாக்குறது ரைட், ஓகே. அது சம்பந்தமாக அமித்ஷா மோடி இன்னைக்கு வரை நாடாளுமன்றத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பும் செய்யல. ஒரு தடவை கேட்கறாங்க 39-41 எம்பி சஸ்பென்ஸ், அப்புறம் திரும்பவும் கேட்கறாங்க சஸ்பென்ஸ். ஒரு 146-149 எம்பியை சஸ்பென்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த 3 குற்றவியல் சட்டங்களை வந்து மசோதாவை தாக்கல் பண்றதுக்காக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு. அதன் அடிப்படையில் தாக்கல் பண்ணி ஜனாதிபதி ஒப்புதலும் கொடுத்தாச்சு. அது தாக்கல் பண்ண நாளே ஜனாதிபதி ஒப்புதல். இந்த அளவுக்கு விரைவாக ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சட்டம் இந்திய வரலாற்றில் இருக்காங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு டக்குன்னு கொடுக்கப்பட்டு அதுல குறிப்பா வந்து அந்த இந்திய குற்றவியல் சட்டம் அப்படிங்கிறது, இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 60 to 90 நாட்கள் வரை இந்த இது காவல் நீடிக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமா, அடுத்து 2024 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சு வேறு கட்சி வந்து கட்டாயமா இதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிற இந்திய அளவுக்கு இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, இவர்கள் போடக்கூடிய அந்த 3 சட்டத்துக்காகவே அந்த மசோதாவுக்காக 146 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லை. கடைசி நேரத்தில் அமித்ஷா வந்து இது மோடி வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. எப்படின்னா ஒரு டிராமா பாருங்க. இல்லை, இதெல்லாம் வந்து இந்திய மக்களுக்கு இழைத்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான அநீதின்னு நம்ம சொல்ல முடியும். 146 149 எம்பி தொகுதிகளுக்கு அந்த மக்களுக்கு இந்த 6ஆல பெருக்குங்க. அத்தனை எம்எல்ஏ தொகுதி, அத்தனை எம்எல்ஏக்கள் தொகுதிகளுக்கும் அவர்கள் அத்தனை மக்களுக்கும், அது எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அத்தனை மக்களுக்கும் இந்த பாஜக செய்த மிகப்பெரிய அநீதியாகத்தான் நம்ம கருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். நேரடியா ஒரு ஸ்டெப் எடுக்க வழி இல்லை. கடிதத்தின் மூலமாக வாங்கல் கூப்பிட்டு அவர் பதில் கடிதம் அவர் காக்கை கொடுத்தார், நான் ஊர்ல இல்லை, வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். இப்படிலாம் ஒரு
புள்ளைய கிள்ளி விட்டுற வேண்டியது, தொட்டில ஆட்ட வேண்டியது. சமாதானத்தின் வெளிப்பாடு. எதிர்கட்சி இல்லாமல், எதிர்கட்சி ஒப்புதல், ஒரு எதிர்ப்புகள் இல்லாமல், ஆமா, அந்த 3 குற்றவியல் சம்பந்தப்பட்ட இதுல நிறைவேற்றுறதுக்காகவே இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தி பண்ணிட்டாங்க. அவன் உண்மையிலே இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஆமா. அடுத்த இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்துல ஆளுநர் தமிழிசை அவங்க வந்து புதுவையில் வந்து துணைநிலை ஆளுநராக இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் வந்து ஆளுநர் கவர்னராக இருக்கிறாங்கன்னு பேர் அவ்வளவுதான். அவங்களுடைய கண்ணு மனசு எல்லாமே, உடல் எல்லாமே வந்து தமிழகத்துல தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா உடல் அங்க இருக்கு, எல்லாமே மற்ற எல்லாமே வந்து அவருடைய கவனம் எல்லாம் தமிழகத்துல தான் இருக்கு. இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மற்றபடி வந்து தென்காசி, அப்புறம் நம்ம இது இந்த மாவட்டம், குமரி மாவட்டம், எல்லாத்துக்கும் ஒரு 4 மாவட்டத்துல வெள்ள பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுச்சுவாங்க. உடனே வரல, ஒரு வாரம் கழிச்சு வந்து நிவாரண பணிகள், மற்றபடி சோன்சோ 2 நிவாரண பொருள் கொடுத்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, அதை வந்து எதிர்கட்சியில மோப்பம் முடிச்சிட்டாங்க. இவர் வந்து தூத்துக்குடி நிற்க போறாரு பாஜக சார்பா அப்படின்னு. நிற்க மாட்டார், நிற்கவில்லை அப்படிங்கிற இன்னொரு தகவலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து எதிர்கட்சி சும்மா விடுற மாதிரி இல்லை. தூத்துக்குடியில் நிற்கிறதுக்கு இவர் வந்து ட்ரெயிலர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிதான் தெரியுது. அவர் இருக்கிறது வந்து அங்க, ஆமா, தெலுங்கானா பிளஸ் புதுவை. அங்க கவனம் செலுத்த இங்க என்ன அவருக்கு வேலை இருக்கு? பாஜகவினுடைய பழைய தமிழ் மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு இது தலைவர், தமிழ் மாநிலத்தில் தலைவர், பழைய மூத்த தலைவர் இருந்தாலுமே கூட கேட்டா வந்து என் தூத்துக்குடி வந்து என்னுடைய சொந்த ஊர். அது வகை உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, இருந்தாலும் இதுக்கு முதல்ல எங்க போனான்னு தெரியல. அதே நேரத்தில் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குற என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேகம் இருக்கு. எந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மனதுக்குள் ஊன்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான கேள்வி இருக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு வந்தவன என்ன ஒண்ணே கிடையாது. திமுக, மற்ற இஸ்லாமிய மக்கள், மற்ற சோழ எல்லா கட்சியும் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டாங்க. இவர் கடைசியா வந்து பார்த்து என்ன பண்ண போறாங்க? மக்கள் எந்த அளவுக்கு அவருடைய ஒரு நிவாரணங்களையும் அவர் நடவடிக்கை எந்த அளவுக்கு பாராட்டுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கிடையில அண்ணாமலைக்கு அவருக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவலும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பொன்னார், மற்றபடி வானதி சீனிவாசன் தூத்துக்குடி எம்பி நாடாளுமன்றத்தில் போட்டியிட ஒரு கரெக்டா ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் போயிட்டு இருக்கு. இதுக்கிட்ட தமிழிசை வந்து போட்டியா வந்துட்டு இருக்கிறார். தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஒத்து வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மூத்த தலைவர் வகையில இவருக்கு எதிர்ப்பு இருக்கு தமிழிசைக்கு. ஆமா, இதுல அடிப்படையில வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, பாஜகவுடைய தலைமைக்கு நான் விசுவாசியாக நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன விசுவாசம் நடந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் வேணும் இல்லையா? தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய ஒரு ஆர்வமும் ஏறும். அது எந்த அளவுக்கு உண்மைகள் 2024 நாடாளுமன்றத்துல தேர்தல கட்டாயமாக தெரியும். எது எப்படியோ தமிழிசை போட்டியிட்டால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அவருடைய ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் போட்டியிடலாம். மற்றபடி வந்து வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகமான விஷயம்தான். அந்த கட்சிக்குள்ளே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. தூத்துக்குடியில் நான் நிற்பேன், நீ நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.